அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம். லாக்அப் டெத், அதாவது காவல் நிலையம் மரணங்களோட கூடாரமாக மாறி இருக்கு நம்மளோட தமிழ்நாடு காவல் நிலையங்கள். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். தகவல்கள் பொய்யானவை அல்லது திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து நாம ஒரு பொய் செய்தியை பரப்புகிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரலாம். அல்லது தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல இப்படியான செய்திகள் எல்லாம் தேவையற்றது, இதை தவிர்க்கணும் அப்படின்னு தேர்தல் காரணங்களுக்காக வாக்கு அரசியலை காரணம் காட்டி நம்ம கிட்ட கோரிக்கை வைப்பதற்கான சில ஆட்கள், அல்லது திராவிட மாடல் ஆட்சி செய்த சாதனையை மறைப்பதற்கான ஒரு கோலாக இதை நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும். அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட காசை வாங்கிக்கிட்டு திராவிட மாடலுக்கும் அத திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக நம்ம பேசுறோம் அப்படின்னு அப்படி ஒரு சங்கி அப்படிங்கிற முத்திரையெல்லாம் அவங்க குத்துவாங்க. உண்மையாகவே தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்து நடக்குதா இல்லையா? காவல் நிலைய மரணங்கள் தொடர்ச்சியாக நடக்குதா இல்லையா? கடந்த ஆட்சியை போல இன்னும் அதை விட அதிகமாக நடந்துட்டு இருக்கா இல்லையா? சாதிய படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் சாதிய மோதல்களும் நடக்குதா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தொடர்ந்து பேசுவோம். லாக்அப் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஆதாரம் அப்படின்னா ஆதாரம் ஒண்ணு வேணாங்க. உங்களுக்கு அந்த போட்டோ காமிச்சு அதை காமிச்சு இதை காமிச்சாலும் வேணா, நிறைய போட்டோ உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கும். அதனால சமீபத்துல தாம்பரம் சங்கர் நகரை சேர்ந்த ஒரு நபர், பேபி அப்படிங்கிற புனிதன், காவல்துறையால சித்திரவதை செய்யப்பட்டு அவர் மரணம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அது மரணம் கிடையாது, கொலை. இந்த செய்தி ஒரு செய்தியா இருந்ததுன்னா கண்டனம் தெரிவிச்சு அத்திப்புத்தார் போல ஒரு தவறுகள் நடந்துருச்சு, இது கண்டிக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது, முதலமைச்சர் அவர்கள் இதை கவனிக்கணும், இப்படியான தவறுகள் நிகழக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன கருத்தோட நாம முடிச்சுப்போம். நடக்கிறது என்ன? தமிழ்நாடு முழுக்க நடப்பது என்ன? காவல்துறையில் கையில் இருக்கக்கூடிய லட்டி யாரை நோக்கி பாயுது? வலியவர்களை நோக்கியா, எளியவர்களை நோக்கியா, ஆதிக்க சாதி நபர்களை நோக்கியா, அல்லது பின்தங்கிய எளிய கடைக்குள் இருக்கக்கூடிய எளிய மக்களை நோக்கியா, பணக்காரனை நோக்கியா, ஏழை மக்களை நோக்கியா? அரசியல் பொறுப்புல மேல இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, அந்த அரசியல்வாதி மக்களின் பிரதிநிதி ஆகுவதற்கான வாக்கு செலுத்தவனுக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடுக்கு ஒரு வரைவு போட்டிருக்கு காவல்துறை. இவனை தாக்குவேன், இவனை தாக்க மாட்டேன், இவனை எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் வாங்க சார், போங்க சார், பரவாயில்லைங்க சார், நீங்க கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க சார், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார், உங்க நைனா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னு பூங்கொத்து கொடுத்து வலியுறுப்பின காட்சிகள் எல்லாம் இந்த தமிழகம் பார்த்துட்டு தான் இருந்தது. ஒரு தவறும் செய்யாத சின்ன சின்ன பசங்கள்லாம் கொண்டு போயிட்டு விசாரணை அப்படிங்கிற பேர்ல அடிச்சே கொலை செய்யறது அப்படிங்கிறது கடந்து போகக்கூடிய அல்லது ஒரு சின்ன கண்டனத்தோட நம்ம முடிச்சுக்கக்கூடிய செய்தி இல்லை. பென்னி ஜெயராஜ் அதிமுக ஆட்சி காலத்துல போலீசாரால கொடூரமாக அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன? ஏன் இப்ப அந்த நிலைப்பாடு இல்ல? ஆட்சி அப்படிங்கிறது அதிகாரம் இல்ல, ஆட்சி அப்படிங்கிறது ஆதிக்கம் இல்ல, ஆட்சி அப்படிங்கிறது பாசிசம் இல்ல. இந்த ஆதிக்கமும் அந்த ஆணவமும் அந்த பாசிசமும் அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கு. அந்த பாசிஸ்ட், அந்த ஆதிக்கவாதி, அந்த ஆணவவாதி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னது யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியோட தலைவர், நம்மளோட முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே சொல்லணும்ல, நடக்குது, ஆமா ஆதிக்கம் நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, பாசிசம் கட்டமைக்கப்படுகிறது, நான் தான் அதுக்கு பொறுப்பு சொல்லலையே. அந்த நிலைப்பாடும் இந்த நிலைப்பாட்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்க. காவல்துறை தன் கடமையை செய்கிறது அப்படின்னு வெக்கம் இல்லாம பதில சொல்லிருக்கீங்களே உட்கார்ந்துட்டு. இன்னும் சொல்ல போனா தீயவர்களை களை எடுக்கிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் காவல்துறையை விட்டுட்டு இருக்க. அந்த களை எடுப்பதுன்னா என்னப்பா? கொலை செய்யறதா? நீதியின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதா?
அவனுக்கு சட்ட ரீதியான தண்டனை வாங்கி கொடுக்கறதா? குற்றவாளிகளா இருந்தாலும், ஒருவேளை குற்றவாளிகளா இருந்தாலும் அவன் என்ன மாதிரியான குற்றவாளிகளா நீதியின் முன்னாடி நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்து அவன் சட்டத்தின் அடிப்படையில் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா, அல்லது சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்களே அதுக்கான தீர்ப்பு எழுதுறதா? அல்லது அந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? எந்த அமைச்சர், எந்த எம்எல்ஏ? எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்துச்சு, கண்டனம் தெரிவிச்சோம், எதிராக பேசணும், எல்லாரும் கருப்பு கொடி பிடிச்சோம், அந்த ஆட்சியை கலைப்பதற்கான எல்லா வேலைகளும் எல்லாருமே செஞ்சோம், கலைஞ்சிச்சு, நல்ல ஆட்சி வந்துச்சு, திராவிட மாடல் சொன்னீங்க, ஆஹா இது நல்ல மாடல் தான் போல இருக்கே அப்படின்னா, இந்த மாடல் யாருக்கான மாடலா மாறி இருக்கு? காவல்துறை அடாவடித்தனக்கான மாடலா மாறி இருக்கு. சாதி வெறியின் கூடாரமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கா இல்லையா? அப்போ இது சாதி வெறி மாடல் என்ன சொல்லிக்கலாம், அல்லது காவல்துறை அடாவடி அதிகார மாடல் என்ன சொல்லிக்கலாமா? வெளியே இது திராவிட மாடல் சொல்றதெல்லாம் ஏற்புடையதா கிடையாது. திமுக ஆட்சியில, அதாவது இந்த 4 ஆண்டுகள்ல நமக்கு தெரிஞ்ச அளவுல மட்டும் 24 லாக்அப் டெத். தெளிவா சொல்லணும்னா, காவல் நிலையத்துல காவலர்களால கொலை செய்யப்பட்ட எண்ணிக்கை மட்டும் 24. அந்த 24 போட்டோ போட்டு எங்க எப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? பல மணி நேரம் ஆகும். செய்தி வருது, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது, பல இயக்க தோழர்கள் வந்து கண்டன குரல் எழுப்புறாங்க. கொலை செய்யறது, அந்த கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு சாதி முத்திரை கொடுத்துருது, இல்லைன்னா ரவுடி அப்படின்னு கொடுத்துருது, இல்லைன்னா சாதிய ரவுடி அப்படிங்கிறது, இல்லைன்னா கஞ்சா குடிக்கின்னு ஒண்ணு சொல்றது. அவன் கஞ்சா குடிக்க வச்சது யாரு? அந்த கஞ்சா அவன் கிட்ட போற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் நடக்குது. அந்த வர்த்தகத்துக்கு இடம் கொடுக்கறது யாரு? காவல் நிலையத்துக்கு தெரியாம, காவலர்களுக்கு தெரியாம கஞ்சா அவங்ககிட்ட போயிடுமா? போதைப் பொருள் அவங்ககிட்ட போயிடுமா? அவன் கொலை செஞ்சிருவானா? அவன் ரவுடித்தனம் பண்ணிடுவானா? 4 வருஷம் ஆட்சி முடிய போது, முடிகிற நேரத்தில் கூட பயம் இல்ல காவலர்களுக்கு, அல்லது அந்த பயம் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வீரத்தை கொடுத்தது யாரு? 24 லாக்அப். நான் சொல்றது கணக்குல வந்தது மட்டும், தெரிய வந்தது மட்டும். அந்த வீட்டுக்கு தெரியாத அல்லது காணாம போனவர்கள் எத்தனை பேர்? அந்த காணாம போனவர்கள் பட்டியல கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? காவல்துறையால். காவல்துறை மீதோ காவலர்கள் நமக்கு எந்த வகை தனிப்பட்ட வன்மமும் இல்லை. அவங்க இல்லைன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, நம்ம நிம்மதியா தூங்க முடியாது. அது 100% நம்பிக்கை நமக்கு இருக்கு. காவல்துறை தான் நமக்கான பாதுகாப்பு, இந்திய ராணுவம் தான் நமக்கான பாதுகாப்பு, ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தான் நமக்கான பாதுகாப்பு கேடயங்களாக இருக்கிறாங்க, அரண்களாக இருக்க. இதுல மாற்று கருத்தை இல்லை. முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கங்க. ஒட்டுமொத்தமான காவல்துறையை நம்ம சொல்றது இல்லை, காவலர்களையும் நம்ம சொல்றது இல்லை. ஆனா காவல் நிலையங்கள்ல இப்படியான சிக்கல்கள் நடக்கும்பொழுது, இப்படியான தாக்குதல் நடக்கும்போது, தொடர்ச்சியான லாக்அப் டெத் நடக்கும்போது நம்ம பேசாம இருக்கிறது இது தொடர்வதற்கான வழிவகை செய்யும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஆணவ ஆட்சின்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிறத மக்களாட்சின்னு சொன்னா கழுதைய காரி துப்பாதா? தெரியாமலாம் ஒண்ணு கேட்கல, தெரிஞ்சதானே கேட்கிறோம். என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை? பழனிசாமி ஆட்சி கூட விட்டுருங்க, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த ஆட்சி என்ன சொன்னீங்க? பாசிச ஆட்சி, அடாவடி ஆணவத்தனமான ஆட்சின்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, நாமளும் அதில் சொன்னோம். நாமளும் காணொலி போட்டோம், நிறைய காணொலி போட்டோம். இது அகற்றப்படக்கூடிய ஆட்சி அப்படின்னு நாம சொன்னோம். ஆனா அந்த ஆட்சிக்கு மாற்றாக வந்த திமுக ஆட்சி அதை விட சரியா இருந்திருக்கணுமா இல்லையா? காவல்துறை மரணங்கள் நடந்திருக்க கூடாதா இல்லையா? சாதி கலவரங்கள் தடுக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? சாதிய படுகொலைகளோ ஆணவ கொலைகளோ தடுக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? அல்லது அப்படி திட்டமிட்டு கொலை செய்யப்படுறாங்கன்னா, தாக்குதல் நடக்குது அப்படின்னா உடனே தடுத்துட முடியாது. அதை நாங்க எதிர்பார்க்கல. சரி, நடந்துருச்சு, நடந்ததுக்கான நீதிக்கான விசாரணை நடத்தணுமா இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க பக்கமே காவல்துறை நிக்கணுமா இல்லையா? அரசு நிக்கணுமா இல்லையா? அப்படி எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை விட இன்னும் மேம்போக்கா இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நாம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இல்ல. காவல்துறை சட்ட ஒழுங்கு முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்படி இருக்குன்னா லாக்அப் டெத்துக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த 4 வருஷத்துல பெனிஜர் படுகொலை இருக்கு இல்லையா, காவல்துறையினால அங்க கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்ய விட்டாங்க இல்லையா, இது உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எதிர்கட்சியில இருந்து சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க ஆளுங்கட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, ஆளுங்கட்சிக்கு வந்து நீங்க அதுக்குமே பெருசா நீங்க கவனம் செலுத்தல, இப்ப நடந்துட்டு இருக்கிற எதுக்கும் நீங்க கவனம் செலுத்தல. அப்போ இது ஒரு உள்நோக்கம் இருக்கோ? நீ வந்தா நான் கண்டுக்க மாட்டேன், நான் வந்தா நீ கண்டுக்காத அப்படி ஏதாவது ஒரு இருக்காதுன்றது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட, ஆனா நடக்கிறத பார்த்தா
எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் கேள்விகள் எழுப்புறாங்களே, அந்த கேள்வியில ஒருவேளை உண்மை இருந்திருக்கோ? இப்படியான சூழலுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கடந்த ஆட்சியை விட இந்த திமுக ஆட்சியில தான் தலித்துகள் மீதான தாக்குதல்களும் சாதிய மோதல் மரணங்களும் அதிகமா இருக்கு. இதை மறுக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு ஊர்லயும் சாதி பிரச்சனை நடக்குது. தென் மாவட்டங்கள்ல கட்டுக்கடங்காம சாதி பிரச்சனை நடக்குது. ஒவ்வொரு நாளும் சாதிய கொலைகள், சாதிய தாக்குதல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பள்ளி குழந்தை மேல இன்னொரு பள்ளி குழந்தையை தாக்குதல் பண்றான். பள்ளிக்கூடத்துக்குள்ள பாலிடிக்ஸ், சாதி அரசு, காஸ்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே நடக்குது. தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை கிடையாது. ஒரு சின்ன நடவடிக்கை சாதிய முதல் தடுக்காம நடக்காம இருக்கிறதுக்கு தடுப்பு நடவடிக்கையாக ஒரு சின்ன நடவடிக்கை, ஒரு நடவடிக்கையும் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க பிஜேபி வந்துடக்கூடாது, அது வந்து இது வந்துடக்கூடாது. உடனே திமுக எதிராக பேசினா சங்கின்னு சொல்றதும் பொய் வழக்கு போடுறதும் தான் திராவிட மாடல் சாதனையா அப்படின்னு இத்தனை நாள் மற்றவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, நமக்குமே அப்படி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப இந்த வீடியோ பேசிட்டா கூட சில பேர் நம்ம நண்பர்களும் கால் பண்ணி பேசுவாங்க. இந்த வீடியோ முழுக்க அவங்க பார்க்க மாட்டாங்க. தலைப்பை தமிழினை பார்த்துட்டு மட்டும் அவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நம்மள வந்து என்னப்பா சங்கியா மாறிட்டியா அப்படின்னு நம்மகிட்டயே கேட்பாங்க. நம்ம நண்பர்களே நம்மளுக்கு அப்படி முத்த குத்தும் போது என்ன தமிழ்நாடு முழுக்க இப்படியான தாக்குதல்களும் மரணங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீ விட்டுருங்க. அது பொதுமக்கள் வந்து அங்க ஒரு ரவுடிசம் இருக்கு. அந்த ரவுடிசத்தை தடுக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும். பொதுமக்கள் ஃப்ரீயா இருக்கணும். அவங்க எளிய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை தடையில்லாம அவங்க வாழணும். அதுக்கு காவல்துறை அந்த ரவுடிகளை களை எடுக்கிறது, அவங்களோட வழக்கு போடுறது, கொடுமை நீதிமன்றம் நிறுத்துறது, அதெல்லாம் சரி. ஆனா விசாரணை அப்படின்ன பேரால ஒரு பையனை கைதுக்கு கூட்டு போக வேண்டியது, அவனை அடிச்சு கொலை பண்ண வேண்டியது, உடனே அவனுக்கு ரவுடி முதல்ல குத்துற வேண்டியது, ஊடகத்தில் சொல்ல வேண்டியது ரவுடி. இப்போ என்கவுண்டர் போய் ஸ்டேஷனை வச்சு அடிச்சு கொலை பண்றது. இப்போ அப்படியே ட்ரெண்டை மாத்திக்கிது காவல்துறை. லாக்அப் டெத் இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையான அறிக்கை விடாத வரை அல்லது வெளிப்படையான விழிப்புணர்வு ஏற்படுத்தாத வரை, வெளிப்படையான கண்டனங்களை சொல்லாத வரை, இவரது கண்டனம் சொல்லணும். இவர்தான் காவல்துறை அமைச்சராச்ச, சட்ட ஒழுங்கு அமைச்சரே இவர்தான். ஆனா நம்ம எவ்வளவு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. இதுவே தற்குறித்தனம் தான். அவர் எதுக்கே அறிக்கை விடணும், அவர் தடல செய்யணும், அது தடுத்துல நிறுத்தணும் அப்படின்னா சில பேர் கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் இதாவது அவர் செய்யணும்ல. எங்க கொண்டு எடுத்திருக்காங்க நம்ம ஆட்சியாளர்கள். இதுக்கு பேரு திராவிட மாடலா, ஆரிய மாடலா? அதாவது இது நல்லாட்சியா, பாசிச ஆட்சியா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.